हरि ओम तत्सत् नमः शिवाय। हरि ओम तत्सत् नमः शिवाय। साई ओम तत्सत् नमः शिवाय। साई ओम तत्सत् नमः शिवाय। हरि ओम तत्सत् नमः शिवाय। शिव शिव शिवाय नमः शिवाय। शिव शिव शिवाय नमः शिवाय। साई ओम तत्सत् नमः शिवाय। साई ओम तत्सत् नमः शिवाय। हरि ओम तत्सत् नमः शिवाय। हरि ओम तत्सत् नमः शिवाय। साई ओम तत्सत् नमः शिवाय। शिव शिव शिवाय नमः शिवाय। साई ओम तत्सत् नमः शिवाय। साई ओम तत्सत् नमः शिवाय। हरि ओम तत्सत् नमः शिवाय। அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர் நிறைந்துள்ள பரம்பொருள் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக, தாயாக, தந்தையாக, நண்பனாக, குருவாக, நாம் வணங்குகின்ற தெய்வமாக நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பரம்பொருளின் பாதார விந்தங்களிலே பரிபூர்ண சரணாகதி செய்து கொண்டு, அவன் அருளாலே அவன் தாள் வணங்க என்பதற்கிணங்க அவன் அருளாலே அவர் தாளை வணங்க முயற்சி செய்கிறோம். பகவான் அவர்கள் நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்தி செல்லட்டும் என்ற பிரார்த்தனையுடன், பிதாகாசே சதாபாந்தம் சாந்தம் ஆனந்தரூபிணம் ஞானபானும் அகம் வந்தே சத்குரும் சத்யசாயினம். ஹிருதயம் என்கின்ற ஆகாசத்தில் சதா சர்வகாலம் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற பகவானுடைய கருணை வேண்டி இந்த நிகழ்ச்சியை நாம தொடர்கிறோம். சிவகுமார், நீங்க ஆரம்பிங்கோ. நம்ம ப்ரீவியஸ் 2 டிஸ்கஷன்ல ஃபர்ஸ்ட் லிவிங் வித் காட் இஸ் ட்ரூ எஜுகேஷன், அதை பத்தி நம்ம பேசினோம். அதுக்கப்புறம் 2வது இஷ்யூ அதுல பார்ட்ல லிவிங் ஃபார் காட் இஸ் ட்ரூ டிவோஷன், அதை பத்தி நம்ம பேசணும். இப்ப 3வது லிவிங் இன் காட் இஸ் ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது இறைவன் உள் இருப்பது நிஜமான ஆன்மீகம். அதை பத்தி நம்ம இப்போ கொஞ்சம் கலந்துரையாடல் பண்ணலாம். இதுதான் இந்த பர்டிகுலர் செஷனுடைய டாபிக், லிவிங் இன் காட் இஸ் ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி. மாமா, நீங்க என்ன நினைக்கிறீர்கள் இதை பத்தி? அதாவது பொதுவாக ஆன்மீகம் இதை தமிழ்ல சொல்றதுன்னா, கடவுளுடன் வாழ்வது உண்மையான கல்வி, கடவுளுக்காக வாழ்வது உண்மையான பக்தி,
கடவுளுள் வாழ்வதே உண்மையான ஆன்மீகம். ஆன்ம யுகம், அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். நான் சுவாமிகிட்ட கேட்டேன், சுவாமி ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, என்ன வித்தியாசம், ரிச்சுவலுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன். சுவாமி 2 எழுத்து தான் வித்தியாசம், அந்த 2க்கு நடுவுல ஐன்னு ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துட்டு சர்வீஸ், சேவா அண்ட் பிரேமா, சேவாவும் பிரேமாவுடன் அந்த ஐ இல்லாமல் இருந்தா நீ செய்யக்கூடிய ரிச்சுவல் எல்லாமே ஸ்பிரிச்சுவலா மாறிடும். சுவாமி ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு அர்த்தத்தை கொடுத்தாரு. நான் இது வரைக்கும் எந்த புத்தகத்துல படிச்சதில்லை, சுவாமி சொன்னது. அப்போ ஒரு நதி நீர் ஓடுகிறது, அந்த நதி நீர் நடுவுல நம்ம நின்றுட்டு இருக்கோம். அங்கிருந்து வரக்கூடியது எதிர்காலம், போனது கடந்த காலம். இப்ப நிகழ்காலம்னு அங்க ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை. அந்த கடந்த காலமும் எதிர்காலமும் சந்திக்கிற ஒரு லைன் தான் நிகழ்காலம். சுவாமி சொல்றது, past is beyond recovery, those days are gone, the future you are not sure of, the given moment is now, do not delay in the path of right action. இதுதான் சுவாமி சொல்றாரு. கடந்த காலம் திரும்புவதில்லை, எதிர்காலம் உறுதி இல்லை, கொடுக்கப்பட்டிருக்கும் நிகழ்காலத்துல வாழறோம் யோகி. அப்போ நிகழ்காலத்துல வாழுதுன்னா அந்த பிரசன்ட்ங்கிறது என்னன்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த கர்மத்தை ஒரு கர்மத்தில் விகர்மம் சொல்லுவா பகவத்கீதையில. அதாவது நான் செய்யணும், ஆனா நான் செய்யக்கூடாது. நான்கிறது அங்க உள்ளிருந்து இயக்குகிறவன். அந்த பாவனை தான் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்ப கடவுளுக்காக வாழறது, கடவுளுக்குள் வாழறதுக்கு என்ன வித்தியாசம்னா, சுவாமி வேற, நம்ம வேற. நம்ம பார்த்தோம் போன எபிசோட்ல பார்க்கும்போது கூட, ஐ ஆம் தி லைட், த லைட் இஸ் இன் மீ, தென் ஐ பிகம் த லைட். அப்போ சுவாமி சொல்றார், மை லைஃப் இஸ் மை மெசேஜ், நவ் யுவர் லைஃப் இஸ் மை மெசேஜ் சொல்றார். அந்த யுவர் லைஃப் இஸ் மை மெசேஜ்ங்கிற ஸ்டேஜ் தான் நம்ம சுவாமியை அடைய வேண்டியது. சுவாமி இன்னுமே புதுசா ஆட்கள் தான் கொண்டு வந்து சுவாமி ஒன்றும் பண்ண போறது இல்லை. நானும் நீங்களும் தான் பகவானுடைய, நானும் நீங்களும் தான் பகவான், அவரே சுவாமியை சொல்லிட்டார். அப்போ இந்த இது அறிவுக்கு தெரிகிறது. நம்ம அந்த ஞானம், ஆன்ம ஞானம், நாலேஜ் வேற, விஸ்டம் வேற, அறிவு என்பது வேற, ஞானம் என்பது வேற. நம்ம எல்லோருக்குமே தெரியும் தீ சுடும் என்பது. ஆனா தீயை தொடும்போது ஏற்படுகிற உணர்வு இருக்கு, அந்த உணர்வு தான் ஸ்பிரிச்சுவல். அந்த தீ சுடும் சொல்லிட்டு இருக்கிறது வெறும் புத்தக அறிவு, அது அறிவு தான், ஞானம் கிடையாது. அந்த ஞானம் தான் உண்மையான நாம அடைய வேண்டிய இலக்கு அப்படிங்கிறது என்னுடையது. சிவகுமார் நீங்க தொடருங்க, அதுக்கப்புறம் பழையபடி கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பா. அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி சுவாமி ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறச்சே எப்படி எவ்வளவு எளிமையா பேச முடியுமோ அவ்வளவு எளிமையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி மீன்ஸ் பேசுவார். அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியறாப்புல இருக்குங்கிறதுக்காக பேசுவார். இதுக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ரெண்டுமே நம்மளுடைய புருஷ சூக்தத்துல இருந்து 2 எக்ஸாம்பிளும் இருக்கு. இது ரெண்டுமே சுவாமியே கையில சுவாமியை நடத்தினது 2 எக்ஸாம்பிளும் அப்படி சொல்லலாம். அதாவது என்னன்னா, முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம புருஷ சூக்தம் நிறைய பேர் சொல்லி தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், மனப்படமா தெரியும். இப்படி புருஷ சூக்தம் இப்படிதான் ஆரம்பிக்கும். சஹஸ்ர ஷீர்ஷா புருஷ சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ பிருத்வா அத்யதிஷ்டத் தசாங்குலம். அப்ப அத்யதிஷ்டத் தசாங்குலம் அப்படிங்கிறத இந்த விராட்ட புருஷர், அதாவது கடவுளை, விராட்ட புருஷன் கடவுளை அத்யதிஷ்டத் தசாங்குலம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளால வர்ணிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுவாமி ஒரு தடவை சொன்னார். அப்படி அர்த்தம் என்னன்னா, நம்ம இந்த உலகத்திலேயோ இந்த பிரபஞ்சத்திலேயோ நம்ம எங்க போனாலுமே கடவுள் நம்மளை தாண்டி ஒரு 10 அடி தாண்டி அந்த தூரத்திலையும் கடவுள் இருக்கார். சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த யூனிவர்ஸ்ல எங்கெங்கெல்லாம் அவளுடைய அதாவது மிஷன், ஸ்பேஸ் மிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குங்கிறாங்க. ஆனாலுமே சுவாமி என்ன சொல்றாருன்னா, இந்த புருஷ சூக்தத்தை படி பார்த்தோம்னா நம்ம எங்க போனாலுமே நம்மளை தாண்டி ஒரு 10 அடிக்கு கடவுள் இருக்கார். மீன்ஸ் 10 அடி தாண்டி கடவுளும் இருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது நம்ம எங்க போனாலுமே கடவுளை விட்டு போக முடியாது, கடவுளை விட்டு வெளியே போக முடியாது. அதுதான் கடவுளுக்கு உள் இருக்கிறோம். we are always living within God. இத ஃபர்ஸ்ட் சுவாமி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணார். அதே மாதிரி
இப்ப வந்து சுவாமி இத இன்னும் ஒரு ரொம்ப டச்சிங் இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் நடந்து வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அப்ப வந்து சுவாமி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறச்சே பழகிட்டு இருக்கிறச்சே சரி ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுவாமி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சரியா நடந்துக்கலேங்கிறதுக்காக ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக சுவாமி இருந்தார். அப்ப சுவாமி வந்து அந்த 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வார்டன் மூலமா சொல்லி அவளை வந்து இந்த ஹாஸ்டல்லையும் காலேஜ்ல இருந்தும் எடுத்து போடணும், அவளை வந்து அவளுக்கும் இந்த அவா இனிமே இந்த காலேஜ்லயும் ஹாஸ்டல்ல படிக்கப்படாது அந்த மாதிரி சுவாமி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார். வார்டன் பிரின்சிபால் 2 பேரும் அந்த 2-3 ஸ்டூடெண்ட்ஸ்ட இந்த மாதிரி சுவாமி சொல்லிட்டார், நீங்க இனிமே இந்த காலேஜ்ல படிக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வார்டன்ட்டையும் பிரின்சிபால்ட்டையும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, சுவாமி சார் நீங்க வந்து சுவாமிகிட்ட இந்த சின்ன ரிக்வெஸ்ட், அதாவது போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சுவாமிகிட்ட இந்த ஒரு லெட்டர் மட்டும் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதினாங்க. அந்த லெட்டர்ல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, சுவாமி இந்த டைம்ல வந்து நவ் வி ஆர் லீவிங் அண்ட் கோயிங் அவே ஃப்ரம் யூ, உங்களை விட்டு விட்டு நாங்க போறோம் அப்படின்ட்டு ஒரு மனமுருகி அந்த லெட்டர் எழுதியிருந்தாங்க. உடனே சுவாமி அந்த லெட்டரை படிச்சுட்டு சுவாமி என்ன சொன்னார்னா, ஒரு நிமிஷம் கூட உங்களால என்னை விட்டு போக முடியாது அப்படின்னாரு சுவாமி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுவாமியை விட்டுட்டு போறதுங்கிறதுக்கு கான்செப்டே கிடையாது. எப்பவுமே சுவாமியின் உள் இருக்கிறதுனால சுவாமியை விட்டு வெளியில போறதுங்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. அதனாலதான் சுவாமி வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்க எங்க போனாலுமே எங்க இருந்தாலுமே நீங்க என்னுடன் தான் இருக்கிறீர்கள், என் உள் தான் இருக்கிறீர்கள். இதுதான் வந்து ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கான டெபினிஷன் சுவாமி ஒரு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணார். எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கடவுள் உடன் தான் இருக்கிறோம், கடவுள் உள் இருக்கிறோம். இது வந்து ஒரு விதமா சுவாமி ரொம்ப அழகா ஸ்பிரிச்சுவாலிட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் சுவாமி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் சிம்பிளா புரியணுங்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணாருன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய டெபினிஷன் கொடுத்தார். ஸ்பிரிச்சுவாலிட்டியோட டெபினிஷன் சுவாமி வந்து ரொம்ப சிம்பிளா சொன்னார். ஸ்டூடெண்ட்ஸ் உங்க டெய்லி லைஃப்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, ஒவ்வொரு மனிதன் உள்ளும் இந்த மாதிரி 3 விதமான குணங்கள் இருக்கின்றன சுவாமி. முதல் குணம் வந்து மிருக குணம், அனிமல் குவாலிட்டி. அனிமல் குவாலிட்டிஸோட எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆங்கர், நமக்கு வந்து அது வரும், அப்பப்ப கோபம் வரும். 2வது வந்து அசூயை, மற்றவர்களுடைய அவர்களுக்கு இருக்கும் பொருட்களே நமக்கு வேண்டும் அப்படின்ட்டு ஒரு எக்கச்சக்கமான ஒரு பெரிய ஆசை இருக்கும், பேராசை. இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து மிருக குணங்கள். 2வது ஒவ்வொரு மனிதன் உள் இருக்கும் குணம் வந்து மனித குணம், ஹியூமன் குவாலிட்டி. ஹியூமன் குவாலிட்டிஸ் என்னன்னா வந்து மற்றவர்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், மற்றவர்களிடம் அன்பா இருக்கணும், இதெல்லாம் வந்து ஹியூமன் குவாலிட்டி. 3வது லெவல்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது வந்து டிவைன் குவாலிட்டி, இறை குணங்கள். இப்ப இறைவனிடம் இருக்கும் குணங்கள்னு பார்த்தோம்னா வந்து கம்ப்ளீட்லி செல்ஃப்லெஸ், எதுக்குமே வந்து நம்ம வந்து பயப்படாம இருக்கிறது, கம்ப்ளீட்லி செல்ஃப்லெஸ், யாருக்கு நம்ம வந்து கெட்டதே நினைக்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து டோட்டலி டிவைன் குவாலிட்டி. சுவாமி என்ன சொன்னார்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி சிம்பிள் டெபினிஷன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய சிம்பிள் டெபினிஷன் சுவாமி என்ன சொன்னார்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ரிமூவிங் ஆல் அனிமல் குவாலிட்டிஸ் ஆர் டெண்டன்சிஸ் இன் us and developing human qualities so that over a period of time we will have more and more, we will go more and more towards divine qualities. அவ்வளவுதான் சுவாமி சொன்னார். நம்ம இருக்கும் மிருகத்தன்மைகளை நம்ம நீக்க வேண்டும், அதுக்கப்புறம் நம் மனித தன்மைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நாளாக ஆக வந்து இறைவனுடைய தன்மைகள்ல வந்து நமக்கு வந்து நம்முள் கூடும். இதுதான் வந்து சிம்பிள் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதே வந்து சுவாமி அன்னைக்கு ரொம்ப அழகா வந்து த்ரையில ஒரு தடவை இருக்கிறச்சே அதே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சுவாமி அதே புருஷ சூக்தத்தை வச்சு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணினார். அப்போ வந்து ஒரு பெரிய வித்வான் வந்து சுவாமிகிட்ட ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த புருஷ சூக்தத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறச்சே ஒரு இடத்துல அந்த புருஷ சூக்தத்திலேயே வர மந்திரம் என்னன்னா, அபத்னன் புருஷம் பசும்,
இது ரொம்ப சிம்பிள் மந்திரம். அவரு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு, பெரிய வித்வான். சுவாமி சொன்னாரு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரில இந்த பெரிய 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 பிலாசபி எல்லாம் புரியாதுப்பா, என்ன சொல்ற நீ? அப்ப அவர் சொன்னார், சுவாமி அது வந்து அந்த இந்த சிருஷ்டி, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கச்ச ஒரு பெரிய யாகத்தை நடத்தினார் அந்த விராட்ட புருஷர். அவரே அந்த யாகத்தை நடத்தினார். அவரே அந்த யாகத்துல படைக்கப்பட வேண்டிய பலி பசுவாக அவரே இருந்தார், அவரே கட்டி போட்டாங்க அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு, ஒன்றும் புரியாது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியை ரொம்ப சிம்பிளா தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சுவாமி சொன்னார். எந்த திரும்பி சொல்ல அந்த வார்த்தைகள் அபத்னன் புருஷம் பசும் அவர் சொன்னார். சுவாமி வந்து சின்னதா மாத்திக்கலான்ட்டு அபத்தம் புருஷம் பசும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா சுவாமி மாத்திட்டு தன்னுடைய பியூட்டிஃபுல் தெலுங்குல சுவாமி சொன்னார், அபத்தம் மாట్లాடே வாடு பசுவுக்கு சமானமு. அபத்தம்னா வந்து அது பொய், பொய் பேசுற மனிதன் மிருகத்திற்கு சமானம். இதுதான் வந்து நிஜமான ஸ்பிரிச்சுவாலிட்டி. டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ணிய ஸ்பிரிச்சுவாலிட்டி சுவாமி என்ன சொன்னார்னா, பொய் பேசாமல் இருங்கள், உண்மையை பேசுங்கள். இதுதான் வந்து லிவிங் இன் காட். நம்ம பாக்குறது என்னன்னா, நீங்க சொன்னாப்ல மாமா, யுவர் லைஃப் இஸ் மை மெசேஜ்ன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து சுவாமி எதற்காகலாம் வந்து தன்னுடைய சுவாமியோட குணங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, செல்ஃப்லெஸ்னஸ், டோட்டலா செல்ஃப்லெஸ்ஸா இருப்பார் சுவாமி. அதே மாதிரி அன்பு, அதே மாதிரி உண்மை, வாய்மை, இதெல்லாத்தையும் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்றது வந்து லிவிங் இன் காட், லிவிங் இன் காட் விச் இஸ் ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்க சொல்லுங்க. ரொம்ப அழகான விளக்கம், ரொம்ப எளிமையான விளக்கம், எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது மனிதனுக்குள்ளேயே. ஏன்னா திரேதா யுகத்துல அசுரர்களும் தேவர்களும் தனித்தனியா இருந்தாங்க. துவாபர யுகம் வந்த பொழுது ஒரே ஃபேமிலியிலேயே கௌரவர்கள் பாண்டவர்கள் ரெண்டு பிரிஞ்சிருந்தாங்க. கலியுகத்துல வரும்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே இந்த டிவைன் குவாலிட்டிஸும் அனிமல் குவாலிட்டிஸும் இருக்கு. அப்போ சுவாமி சொன்னார், இதனாலதான் நான் பகவான் எல்லாரையும் கொள்றதுன்னா பரித்ராணாய சாது நாம் ஓகே, விநாசாய துஷ்கிருதாம்ங்கிறதுக்கு நான் வந்து அப்படி பண்ண முடியாது, பண்ணினா யாருமே உலகத்துல இருக்க முடியாது. ஏன்னா கலி தர்மம் அப்படி. இப்படிப்பட்ட தர்மம் உள்ள வாழ்க்கை வாழும்போது சுவாமி சொல்றாரு ஒரு ஸ்பீச்ல சொல்லும்போது, இந்த யுகத்துல பிறக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆசைப்படுவாங்க. மகான்களும் பெரிய பெரிய ஞானிகள்லாம் இந்த யுகத்துல பிறக்கிறது தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன் இவ்வளவு மோசமான இடத்துலயா அப்படின்னு கேட்கலாம். அப்ப சுவாமி சொல்றார், இங்க பகவான் அடையிறது ரொம்ப ஈஸி. சுவாமியினுடைய ரெண்டு எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன அழகான எக்ஸாம்பிள்ல சுவாமி சொல்றாரு, ஒரு அழகான விக்கிரகம், ஒரு சிலை. அந்த சிலை ஒரு கல்லுல ஒரு சிற்பி உளியால உடைச்சு எடுக்கிறான். இவ்வளவு நாள் அந்த விக்கிரகம் எங்க இருந்தது, அந்த சிலை எங்க இருந்தது? அந்த கல்லுக்குள்ளதான் இருந்தது. அப்ப அந்த கல்லுக்குள்ள இருந்த அந்த சிலையை மறைத்திருந்த தேவையில்லாத நிகழ்வுகள், பொருள்களை எல்லாம் எடுத்த உடனே அந்த விக்கிரகம் வெளியில வருது. இவ்வளவு நாள் அதுக்குள்ளதான் இருந்தது. சுவாமி அதை ரிமைண்ட் பண்றதுக்காகத்தான் ஒவ்வொரு தடவை பேசும்போதும், நீ அடறதுக்காக பிறந்தவன் இல்ல, நீ அனிமல் இல்ல, நீ பிரேமஸ்வரூபன், பிரேமஸ்வரூபலாரா, திவ்யாத்ம ஸ்வரூபலாரான்னு சுவாமி சொல்றார். விவேகானந்தர் இதே கேள்வி வந்து ஒரு 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 நாஸ்திகம் பேசக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து கேட்கும்போது, நிறைய கேள்வி பதில் வரும்போது ஒரு இடத்துல ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. வாட் இஸ் லைட், வாட் இஸ் டார்க்னஸ்ன்னு கேட்கிறார். டார்க்னஸ்னா இருட்டு அப்படின்னு சொல்றார். அது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். சொல்ல தெரியல அந்த ஆசிரியருக்கு. அப்போ விவேகானந்தர் எக்ஸ்பிளைன் பண்றார், டார்க்னஸ் இஸ் நத்திங் பட் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். அப்போ லைட் தான் பெர்மனண்டா இருக்கக்கூடியது. அதுல இல்லாத இடம்னு சொல்லும் பொழுதுதான் அங்க டார்க்னஸ் இருக்கு. அப்போ சுவாமி சொல்றாரு, the divinity is within us. SAI சாயி, see always inside. இதுதான் சுவாமியினுடையது. அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது என்னன்னா, நம்ம எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்கிறத விட இன்ட்ராவர்ட்டா உள்ள போகிறது. ஒண்ணு செய்யறதுக்கு முன்னால, எது செய்வதற்கு முன்னாலையும் ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், அப்ப செய்யும் போது அந்த சங்கல்பம் நம்ம சொல்றோம். இப்ப சந்தியாவந்தனம் பண்றோம், சொல்லும் போது மமோ பார்த்த சமஸ்த துர்தக்ஷத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பிராத சந்தியா காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு உட்காரும். சொல்லும் போது நான் என்ன சொல்றேன், இந்த காலை வேளையில இந்த சந்தியாவந்தனம் பண்றேன், நான் எதுக்கு உட்கார்ந்துருக்கேன், இந்த காயத்ரி மந்திர மாதாவை நான் தியானம் செய்ய போறேன் அப்படின்னு நான் எனக்கு ஒரு சங்கல்பம் பண்றேன். இந்த சங்கல்பம் மறந்து போச்சுன்னா நம்ம பர்பஸ் மறந்து போயிடும். இங்கதான் சுவாமி வந்து அந்த ரிச்சுவலா மாறிடுது. இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ரிச்சுவலுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது சடங்காக செய்யப்படுவது. சடங்குகள் எல்லாம் அந்த அந்த உண்மையான பாவனையோட செய்யப்படும் போது அது ஸ்பிரிச்சுவலா மாறிடுது.
அது சடங்குனா எல்லாமே. சுவாமி சொல்ற, நீ வந்து அடுப்புல பால் காய்ச்சறதும் ஒரு சடங்கு தான், சப்பாத்தி இடுறதும் ஒரு சடங்கு தான். சுவாமி சொல்றாரு, சப்பாத்தி இடும் பொழுது அந்த சின்ன மாவை அந்த இதை வச்சு உருட்டும் போது எவ்வளவு அழகா விலாசமா வருது. அதே மாதிரி உன் மனசை விலாசமா ஆக்கு, விசாலமா ஆக்கு. அதே மாதிரி பாத்திரம் தேய்க்கும் போது அந்த அழுக்கெல்லாம் வெளியில போறதுல உங்களுக்கு இருக்கிற ஷட் ரிப்புகள் சொல்லக்கூடிய காம, குரோத, லோப, மோக, மாத்சரியம் எல்லாவற்றையும் தேய்க்கிற மாதிரி பாவனை பண்ணு. இப்ப எல்லா ரிச்சுவல்ஸையும் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிற எல்லா நிகழ்வுகளையுமே ஆன்மீகமாக மாற்றிட்டா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல அங்க ஆப்சன்ஸ் ஆஃப் டார்க்னஸ் போயிடும், லைட் மட்டும். இது அப்ப என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நத்திங் பட் ரெடியூசிங் கேப் பிட்வீன் டூ டிவைன் தாட்ஸ். இரண்டு இறை சிந்தனைகளுக்கு இடையில் உள்ள இடைவெளியை சுருக்கணும். அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பகவானை நினைக்கிறோம், அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போன உடனே மறந்து போயிடும், அப்புறம் திருப்பியும் அடுத்த கஷ்டம் வரும்போது பகவானை நினைக்கிறோம். அதனாலதான் குந்தி கேட்டா எனக்கு எப்பவும் கஷ்டத்தை கொடுன்னு. இதுக்கு சுவாமி பாலவிகாஸ் குழந்தைகளுக்கு சொன்ன கதை. அதை சொல்லிட்டு அப்புறம் நீங்க தொடரலாம். ஒரு ராமபக்தன் இருந்தான். அவன் எதை எடுத்தாலும் அவன் ராமனுடைய இச்சைப்படி, பகவான் ராமனுடைய விருப்பப்படின்னு சொல்லுவான். அவன் வந்து உட்கார்ந்து ராமாயணம் படிச்சுட்டு இருக்கான். நிறைய திருடங்க வராங்க. திருடின பொருள்லாம் அவன் தலையில வச்சு கொண்டு போயிடுறாங்க. அரண்மனையில கொண்டு போனோட ராஜா முன்னால அவன் நிற்கிறான். ராஜா கேட்கிற, என்ன நடந்ததுன்னு. கடவுளே, அரசனே, நான் நேற்றைக்கு ராமனுடைய இச்சைப்படி, ராமனுடைய விருப்பப்படி நான் ராமாயணம் படிச்சுட்டு இருந்தேன். ராமனுடைய விருப்பப்படி நிறைய திருடங்க வந்தாங்க. ராமனுடைய விருப்பப்படி அவங்களுக்கு சுமக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால நான் கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தேன்னு என் தலையில வச்சாங்க. ராமனுடைய விருப்பப்படி தேவர்கள் துரத்திட்டு வந்தாங்க. ராமனுடைய விருப்பப்படி என்னை பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. ராமனுடைய விருப்பப்படி நீங்க கேள்வி கேட்கறீங்க, ராமனுடைய விருப்பப்படி நான் பதில் சொல்றேன்னு உடனே இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சது ஒரு அப்பாவியை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. உன்னை நான் விடுதலை செய்யறேன் போ அப்படின்னு சொன்ன உடனே இது வரைக்கும் நம்ம சரியா சொல்லிடுவோம். அப்போ அவர் உடனே சொல்றார், ராமனுடைய விருப்பப்படி அரசன் என்னை விடுதலை செய்து விட்டான். அப்போ நிகழ்வுகள் நடக்கும் பொழுதும், நடப்பதற்கு முன்பும், நடந்த பின்பும் அவன் நினைவாக இருக்கின்ற பொழுது we are living in spirituality. So living in spiritualityங்கிறது living in God, கடவுள். அப்போ அங்க நாமும் கடவுளும் வேறு இல்லாத நிலையை அடையும். அது அல்டிமேட். அதுக்கு தான் வந்து எஜுகேஷன், டிவோஷன், ஸ்பிரிச்சுவல், இந்த மூணுமே ஒரு ஸ்டெப்ஸ் தான். அது முதல், இது ரெண்டாவது, இது மூணாவது. அடைய வேண்டிய இலக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, knowing is something different from realizing. We know so many things, but have we realized it? சுவாமி சொல்றார், சக்கரை பொங்கல் இனிக்கும், சக்கரை பொங்கல் இனிக்கும்னு புத்தகத்தை படிச்சுட்டே இருந்தா எந்த விதமான பயனும் இல்லை. அந்த சக்கரை பொங்கலை ஒரு கரண்டியை வாயில போட்டு சாப்பிடுறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்க தொடருங்க. நீங்க சொன்னாப்புலதான் மாமா ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னேன். அதாவது லிவிங் இன் காட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கடவுளை தவிர வேற எதுவும் இல்லைங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு சுவாமி வந்து ஒரு அழகான சின்ன கதை சொல்லுவார். இப்போ வந்து இந்த சின்ன கதையில வந்து என்ன ஆகும்னா, ஒரு ராஜா இருப்பார். அவர் வந்து ஒரு அவருடைய தர்பார்ல, அரண்மனையில வந்து எல்லா மந்திரிகள், மற்ற பெரிய பிரமுகர்கள் எல்லாம் நிறைய படிச்சவா பிளஸ் நிறைய பலம் இருக்கிறவா எல்லாத்தையும் வந்து உங்களுக்குள்ள யார் கடவுளிடம் போவர், ஸ்வர்க்கத்துக்குள் போவீர்கள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கேள்வி கேட்பார். Who among you will go to heaven அப்படின்னு கேட்கறச்சு யாருக்குமே வந்து இது புரியாது. எதுக்கு ராஜா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிற? அதாவது நம்மளுக்குள்ள யாரு சொர்க்கத்துக்கு போவோம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம வந்து இறந்த பிறகு நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமான்னு நமக்கு புரியறது இல்லை. ஆனா ராஜா எதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு இருக்காருன்ட்டு ராஜா எல்லார்ட்டையும் கேட்பாரு. ஒருத்தருக்கும் வந்து கிளியரான பதில் சொல்ல தெரியாது. அப்ப அந்த அரண்மனையுடைய காவலன் அவன் வந்து ராஜாட்ட சுவாமி தெலுங்குல சொல்லுவார், ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த காவலன் வந்து ராஜாட்ட நேனு போத்தே போத்தானு, தமிழ்ல அதேதான் வந்து நான் போனால் போவேன் அப்படின்ட்டு அவன் வந்து ராஜாட்ட சொல்லுவான். ராஜாக்கு ஆச்சரியம். இங்க இருக்கிற மந்திரிகள் அவெல்லாம் வந்து ரொம்ப படிச்சவா, மேதாவிகள், பண்டிதர்கள், இவர்கள் எல்லாருக்கும் ஒருத்தருக்குமே இந்த கான்பிடன்ஸ் இல்ல. நான் வந்து சொர்க்கத்துக்கு போவேனா, கடவுளுடன் போவேனாங்கிற அந்த கான்பிடன்ஸ் இல்ல. ஆனால் இங்க வந்து ஒரு சின்ன ஒண்ணுமே படிக்காத இந்த காவலன் எப்படி இவ்வளவு தைரியமா சொல்றான் நான் போனால் போவேன்ட்டு. ராஜா இன்னும் கொஞ்சம் கேட்கிறாரு, அப்படின்னா என்னப்பா எதுக்கு சொன்ன அப்படின்னா, அப்ப வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த காவலன் சொல்றான், ராஜா நான் போனால் போவேன்ற அர்த்தம் என்னன்னா, நான் என்கிற அகம்பாவம் அது போனால் நான் கடவுளிடம் போவேன் அப்படிம்போம். நேனு
என்ற அகம்பாகம் போனால் நான் கடவுளிடம் போவேங்கிறத வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சுவாமி எக்ஸ்பிளைன் பண்ணார். நேனுங்கிறது நான் கடவுளிடம் இருந்து தனியாக பிரிந்து இருக்கிறேங்கிற அந்த ஐடியா. லிவிங் இன் காட்னு சொன்னோம்னா நமக்கும் கடவுளுக்கும் சுவாமிக்கும் நம்ம சுவாமியுடன் தான் இருக்கிறோம், சுவாமிக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் வரணும். அதுக்குதான் அந்த காவலன் சொன்னான், நான் நான் என்கிற அந்த பாவம் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் கடவுளும் கடவுள் மட்டும்தான் இருக்காரு. அப்ப இருக்கிறச்ச நான் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்ற ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த காவலன் எக்ஸ்பிளைன் பண்ணதை சுவாமி ரொம்ப அழகா சொல்லுவார். அதாவது லிவிங் இன் காட் இஸ் ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்மளிடம் இருக்கும் இந்த மிருகத்தன்மைகள் எடுத்துட்டு மனித தன்மைகள் அப்புறம் இறை குணங்கள் எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணிக்கிறது. இரண்டாவது கடவுள் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார், நாம் எப்பொழுதும் கடவுளுடன் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பாவனையும் வச்சுக்கிறது. மூணாவது சுவாமி ரொம்ப அழகா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னா, லிவிங் இன் காட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. மாமா அப்படிதான் ஆரம்பிச்சார். லிவிங் இன் காட் இஸ் லவ். So living in God is same as living in love. Living in love ன்னு பார்த்தோம்னா நம்ம எப்பொழுதும் அன்புடன் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். நம்முள் இருக்கும் நன்மைகளை மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே இருந்தோம்னா நாளடைவுல நமக்கும் மற்றவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிற அந்த பாவனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நமக்கு ரியலைஸ் ஆகும். அப்போ we will be able to appreciate living in God as true spirituality. நீங்க சொல்லுங்க. அழகான நிகழ்வு. ஆக்சுவலா என்னுடைய அம்மாவுடைய தாத்தா அவங்கெல்லாம் கவிராயர் பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் ராமாயணத்துக்கெல்லாம் பாஷ்யம் எல்லாம் எழுதின ரொம்ப ஒரு எலிவேட்டட் சோல்ஸ். ஒரு முறை எங்க சின்ன தாத்தா கதவை தட்டுறாரு. கதவை தட்டினா பெரிய தாத்தா திறக்கல. யாரு வந்திருக்கீங்கன்னு கேட்கிறார். நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு இவர் பதில் சொல்றார். இவர் உள்ள இருந்து சொல்றார், நான் செத்தா தான் கதவை திறப்பேன் அப்படின்னு அவர் பதில் சொல்றார். அவர் கோவிச்சுன்னு இன்னொரு பிரதர் வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் காலையில வந்த உடனே இவர் நீ ஏன் கதவை திறக்கல அப்படின்னு இவர் கேட்கிறார் தாத்தாட்ட. நான் தான் அதுக்கு பதில் சொன்னேன்னு. என்ன பதில் சொன்னேன்? நான் செத்தாதான் கதவை திறப்பேன். என்ன அப்படி என் பேர்ல உனக்கு என்ன கோபம்? நான்கிற பதம் அதை எடுத்துட்டு நீ யாரு வந்திருக்க, ராமன் வந்திருக்கேன்னு நீ சொல்லியிருந்தா நான் கதவை திறந்திருப்பேன்னு. நீ கவிராயர் பரம்பரையாச்சே, இதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையான்னு வேடிக்கையாக நடந்த நிகழ்வாக என்னுடைய அம்மா சொல்லுவாங்க. இந்த நான்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நம்ம சுவாமி சொல்றார், ஐ வாண்ட் பீஸ்ன்னு எல்லாரும் கேட்கறாங்க என்கிட்ட. ரொம்ப சிம்பிள். உனக்கும் பீஸுக்கு நடுவில் என்ன இருக்கு? டிசையர். இந்த டிசையர் எடுத்தா ஐ பீஸ். இப்ப கூட ரெண்டு தனித்தே தான் இருக்கு. ஐ அகங்காரம், அதையும் எடுத்துட்டு பீஸ் மட்டும்தான் மிஞ்சும். இது பேசுறதுக்கு ரொம்ப ஈஸி. நடைமுறையில இது சாத்தியமா அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி மை லைஃப் இஸ் மை மெசேஜ்ங்கிற சுவாமி அவர் தெய்வீகமானவர், எல்லாம் ஆன்மீக சக்தி உடையவராக இருந்தாலும் நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனித வடிவத்தில் இறங்கி தன்னுடைய தெய்வீக சக்திகளை எல்லாம் மறைச்சிட்டு சாதாரண ஒரு மனிதனை போல அவர் இறங்கி இன்றைக்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றார். இது எப்படி முடியும்னு சுவாமிகிட்ட கேட்கும் பொழுது சுவாமி சொல்றார், இட் இஸ் நத்திங் பட் பியூர் லவ். சங்கல்பம், தெய்வ சங்கல்பம். அந்த ஃபீல் நமக்கு வரணும். அந்த ஃபீல் வரணும்னா அதுக்கு சுவாமி ரொம்ப விஷயம் சொல்றார். இதுக்கு உன்னுடைய பிராரப்த கர்மமும் ஒரு காரணம். நீ எங்கிட்ட வந்ததே புண்ணிய கர்மா தான். நீ என்ன பார்த்த உடனே உன்னுடைய புண்ணிய பலன் எல்லாம் தீர்ந்து போயிருது. அதுக்கப்புறம் நான் கொடுக்கறது கிரேஸ். என்னை நீ பற்றிக்கொள். மானச பஜரே குருச்சரணம் துஸ்தர பவசாகர தரணம். நான் கூட சொல்லுவேன், துஸ்தர பவசாகர தரணத்தை கூட தள்ளி வச்சுப்போம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். மானச பஜரே குருச்சரணம். இந்த இடத்துல பகவான் சொல்றது என்னன்னா, மானச பஜரே குருச்சரணம், பகவானுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். இதுல ரிச்சுவலா மாறுறதை விட ஸ்பிரிச்சுவலா மாத்துறது எப்படின்னா, மை லைஃப் இஸ் மை மெசேஜ், மை மெசேஜ் இஸ் மை லைஃப். நமக்கு சுவாமி அன்னைக்கு இதே டாபிக் பேசணும், லவ்விங் அண்ட் லைக்கிங். We love Swami or we like Swami. We like Swami. But if we really love Swami, what will happen? நம்ம சுவாமிக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடப்போம். அப்போ சுவாமி சொல்லக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம்
வாழ்க்கையில சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், புட்டிங் இட் டு பிராக்டிஸ். அது என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாலையும் பகவானை நினைக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த வார்த்தை பேசுறதுக்கு முன்னால இது பகவானுக்கு பிரீத்தியா இருக்குமா? பேசலாம். ஒண்ணு செய்யறதுக்கு முன்னால இது பகவானுக்கு பிடிக்குமா? சென்சார் பண்ணு, அப்புறம் செய்யணும். ஒண்ணு நினைக்கிறதுக்கு முன்னால இது பகவானுக்கு பிரீத்தியானதா? அந்த நினைவே எடுத்துடணும். அப்போ ஒரு சென்சர். சுவாமி சொல்றார், டோன்ட் டேக் எவ்ரிதிங் டு ஹெட், டேக் டு தி ஹார்ட். அது சொல்லும், இது சொல்லலாம், சொல்லக்கூடாது, இது செய்யலாம், செய்யக்கூடாது. See always inside. Swami is within us. Where can we hear his voice? Voice of the God can be heard only at the depth of silence. Silence is silence. இது ரொம்ப சுவாமி எவ்வளவு பெரிய பிலாசபிய சுவாமி சுருக்கி ஒரு கேப்சூல்ல நமக்கு கொடுத்துட்டார். அப்ப நம்ம சாய்ராம் சொல்றோம். இதை ஒண்ணு எடுத்துப்போம். சாய்ராம் சொல்லும் போது ஒரு தரம் பிடிக்காத வந்தா சாய்ராம் அப்படின்னு சுவாமி சொல்றார். இது எப்படி இருக்கு தெரியுமா? இங்க கூடி உள்ள எல்லோருக்கும் பணிவான வணக்கங்கள்னு சொல்ற மாதிரி இருக்கு. பணிவான வணக்கங்களை பணிவான வணக்கங்கள் சொல்றதுதான் கரெக்ட். சாய்ராம் சொல்லிட்டு கோவப்பட்டா அங்க சுவாமியே இல்ல. ஒன்னு நீ எழுத்தாளர் ஒருத்தரை பார்த்து சாய்ராம் சொல்லும் போது அவருக்குள்ள பகவான் இருக்காருங்கிற பாவனை நமக்கு வேணும். அந்த பாவனை நம்ம வளர 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 என்ன ஆகும்னா, இது ரிச்சுவலா முதல்ல ஆரம்பிக்கும். இட் பிகம்ஸ் ஹேபிட், தென் இட் பிகம்ஸ் அவர் நேச்சர். வென் இட் பிகம்ஸ் அவர் நேச்சர், வி பிகம் தட். அதுதான் பகவான் நமக்கிட்ட எதிர்பார்க்கிறது. ஸோ எஜுகேஷன் ஒளி வரும், அடுத்தது டிவோஷன் பக்தி வரும். அந்த பக்தி நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கும். நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. சுவாமி சொல்லிட்டார், நீ ட்ரெயின்ல ஏறி உட்காந்துக்க, நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்துருவேன். நீ என்ன செய்யணும்? ஏறி உட்கார வேண்டியதுதான். நம்ம உட்கார்ந்துருக்கோம், சுவாமி நம்மளை கொண்டு போய் எப்படியும் சேர்த்துருவார். இதுதான் ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ கண்டினியூ பண்ணுவோம். நீங்க சொன்னாப்புலதான் மாமா, அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி நம்ம பேசணும்னா நிறைய பேருக்கு உடனே யோசிக்க தோணும். இந்த மாதிரி நம்மளால இதுல டெய்லி நம்மளால இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண முடியுமா? இத இந்த மாதிரி நம்ம சுவாமி எப்பொழுதும் நாம் சுவாமியுடன் தான் இருக்கிறோம், நாம தான் சுவாமி, சுவாமி தான் நாம, இதெல்லாத்தையும் எப்படி டெய்லி பிராக்டிஸ் பண்றதுங்கிறது கொஞ்சம் அசாத்தியமாச்சே. இது அவ்வளவு பிராக்டிக்கலா இல்லையேங்கிறத நம்ம நினைச்சுப்போம். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான் அது. அதாவது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுவேன், அது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி கையை நேர வச்சுக்க சொல்லுவேன். நீங்க ஆடியன்ஸ் கூட இந்த மாதிரி கையை இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு கையை மட்டும், அதாவது ரைட் ஹேண்டை மட்டும் நம்ம மேல தூக்கிக்கலாம். லிட்டில் பிட் நம்ம ரைட் ஹேண்டை மேல தூக்கிட்டோம்னா இப்ப என்ன ஆச்சுன்னா, ரைட் ஹேண்டு வலது கை மேல இருக்கு, இடது கை கீழே இருக்கு. நம்ம இப்ப வலது கை மேல இருக்கிறத நம்ம ஐடியல் அப்படிங்கறது பார்த்து வச்சுக்கலாம். அப்புறம் இடது கை கீழே இருக்கிறத நம்ம பிராக்டிக்கல் அப்படின்ட்டு நினைச்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன தப்பு பண்றோம்னா, சுவாமி சொன்னது என்ன தப்பு பண்றோம்னா, நம்ம இந்த ரெண்டுத்தையும் நம்ம பாக்கறச்சே இந்த ரெண்டுத்தையும் ஒரே சமமா எடுத்துன்னு வரதுக்கு நம்ம என்ன தப்பு பண்றோம்னா, ஐடியல்ல பிராக்டிக்கல் லெவலுக்கு கொண்டு வந்துடுறோம். இதுதான் நம்ம பண்ற தப்பு. நம்ம வலது கைய கீழே எடுத்துன்னு ரெண்டுத்தையும் சமம் பண்ணிட்டு ஐடியல்ல பிராக்டிக்கலா பண்ணி போடுறோம்ட்டு சுவாமி சொன்னார். எது தப்பு? கரெக்டானது என்ன பண்ணணும்னா, பிராக்டிக்கலா நம்ம இருக்கிறத ஐடியல் லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். அதாவது நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஐடியலா இருக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். அதை இதெல்லாம் நாள் அடைவுல தான் வரும், உடனே வர சான்ஸ் இல்லை. அதனால ஐடியல் ஒரு ஹைட்ல இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிக்கல்ல அந்த ஹைட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போனோம். இப்படி எடுத்துட்டு போனோம்னா ஒரு காலகட்டத்துல எது பிராக்டிக்கலோ அதுவும் ஆட்டோமேட்டிக்கலா ஐடியலா ஆயிடும். நம்ம பண்ற தப்பு என்னன்னா, நமக்கு இதுதான் பிராக்டிக்கல், ஐடியலா இருக்க முடியாது. நம்ம என்ன பண்றோம்? ஐடியலை பிராக்டிக்கல் லெவலுக்கு கீழே கொண்டு வந்துடுறோம். இது தப்பு. ஆனால் உண்மையா என்ன பண்ணணும்னா, பிராக்டிக்கலை ஐடியல் லெவலுக்கு கொஞ்சம் மேல எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். முதல்ல நம்ம பண்றச்சே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா அது நம்ம நேச்சுரலா எத்தனையோ நாள் நார்மலா நம்ம வாழ்ந்திருக்கோம். திடீர்னு வித்தியாசமா இருக்கிறதுக்கு நம்ம வாழறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். அதுதான் சுவாமி ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுவார். ஆரம்பிக்கிறது பிரிட்டெண்ட், பாக்குறதுக்கு வித்தியாசமா தான் இருக்கும், பிரிட்டெண்ட் மாதிரியே தான் இருக்கும். நம்ம உண்மையா பண்றாப்புலயே இருக்காது, பிரிட்டெண்ட் பண்றாப்புல தான் இருக்கும். ஆனா பிரிட்டெண்டாவது ஆரம்பிக்கணும். பிரிட்டெண்டோட ஆரம்பிச்சா ரெண்டாவது லெவல் பி எடுத்துட்டோம்னா பிரிட்டெண்ட்ல, பிஆர் எடுத்துட்டோம்னா ரெண்டாவது இருக்கிறது டெண்ட். டெண்ட்னா
அந்த டைரக்ஷன்ல நம்ம மூவ் ஆறோங்கிறதாக. பிரிட்டெண்ட் வந்து டெண்டா மாறும், அதாவது வில் மூவ் இன் தட் டைரக்ஷன். மூணாவது சுவாமி என்ன சொல்றாருன்னா பியூட்டிஃபுல்லா, பிரிட்டெண்ட் வில் லீட் டு டெண்ட், வில் ஃபைனலி லீட் டு எண்ட். அந்த எண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா பிராக்டிக்கலா நம்ம என்னென்னலாம் பண்றோமோ அதை வந்து நார்மலாவே ஐடியால தான் இருக்கும். சுவாமி இதை வந்து ரொம்ப அழகா சொல்றது என்னன்னா, நம்ம வந்து வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம வந்து இதுதான் என்னால பண்ண முடியும், இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த பாவனையில இருந்தோம்னா நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா என்ன வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து என்னால வந்து உண்மையை பேச முடியுமோ நான் உண்மையை பேசுறேன். அதை வந்து மாமா சொன்னாப்ல வந்து கான்சியஸா பண்ணணும். என்னால உண்மையை பேசுறச்சே நான் கான்சியஸா உண்மையை பேசணும். மற்றவர்களுக்கு எவ்வளவு என்னால வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை வந்து நான் எவ்வளவு முடியுமோ அதை பண்ணும். ஆரம்பிக்கச்சே எவ்வளவு முடியுமோ பண்ணலாம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக நிறைய அது வந்து நம்ம ஒரு காலத்துல எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சுட்டு இருந்தோமோ அதெல்லாமே இப்போ முடியும். அதே மாதிரி மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்றது, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மற்றவர்கள் மேல அன்பு செலுத்துறது, இதெல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஆரம்ப காலத்துல வந்து டிஃபிகல்ட்டா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் போக 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 இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுலபமாகி அப்புறம் வந்து நமக்கே தெரியும் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கலா பிராக்டிக்கல் தான் வந்து ட்ரூலி ஐடியல்ங்கிறது நமக்கு தெரியும். தட் இஸ் வாட் இஸ் ரியலி ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டி நார்மல் லைஃப்ல நம்ம பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி லுக்ஸ் வெரி வெரி அன்ரியல், இட் லுக்ஸ் வெரி ஐடியலிஸ்டிக், நான் பிராக்டிக்கல். ஆனா சுவாமி என்ன சொல்றாருன்னா, அந்த நான் பிராக்டிக்கலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிராக்டிஸ் பண்ணினோம்னா ஒரு காலகட்டத்துல அதே வந்து நிஜமா அந்த ஐடியலே வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிராக்டிஸ வந்து அந்த ஐடியல் லெவலுக்கு நம்ம எடுத்துன்னு போயிடுவோம். ரொம்ப சுவாமி ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுவாங்க. இதைதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் அதுதான் வந்து அந்த பாவம் எப்பவுமே நம்மளுடன் தெரியும். இதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லுங்கம்மா. சுவாமி சொல்றாரு மோட்சம்ங்கிறது எங்கேயோ இல்லை, மோகக்ஷயம் மோட்சம். நம்ம வந்து நம்முடைய எய்ம் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. சுகுமார் சொன்ன மாதிரி அதை கொஞ்சம் டில்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதை ஒரே நாள்ல பண்றது இல்லை. ரோம் இஸ் நாட் பில்ட் ஆன் எ டே. சுவாமி சொல்றாரு ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை வந்து சுத்தியலால அடிச்ச உடனே அது உடையாது. 20 தடவை அடிக்கிற, 20 தடவை அடிக்கும் போது உடையல. ஆனா 21வது தடவை ஒரு நோஞ்சா வந்து சுத்தியில வச்சு அடிச்சான், உடஞ்சிருச்சு. அப்ப இந்த 20 அடியும் வேஸ்டா அப்படின்னு கேள்வி வரும். சுவாமி சொல்றாரு அது வேஸ்டா இல்லையே. அப்ப இதே கேள்வியை தான் அர்ஜுனன் கண்ணனிடம் கேட்கிறான். கிருஷ்ணா, நீ சொல்ற எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவராசிகள்ல மனுஷனா பிறக்கிறது கஷ்டம், அப்படியே மனுஷனா பிறந்தாலும் எல்லாரும் என்னை நோக்கி பக்தி பண்றது கஷ்டம், அப்படியே பக்தி பண்ணாலும் அவர்கள் என்னை அடைய முயற்சி செய்யறது ரொம்ப துர்லபம், அப்படி அடைய நினைச்சாலும் சில பேர் தான் வந்து எங்கிட்ட சேர்றாங்கிறியே, இப்போ மற்றவங்களுடைய கதியெல்லாம் என்ன, எனக்கு இப்ப இந்த வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுறது, என்னுடைய ஆயுசு முடிஞ்சு போச்சு வச்சுக்கோ. அப்ப அடுத்த ஜென்மம் வரும்போது இது கண்டினியூ ஆகுமா, நான் இல்ல முதல்ல இருந்து திருப்பியும் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது கண்ணன் அழகாக சொல்றான், இது ஒரு பெரிய லென்த்தி ஜேர்னி. நீ இப்ப உனக்கு இருக்கிற நாட்கள் மட்டும் கண்ணுக்கு தெரியுது, நீ பல ஜென்மங்கள்ல உள்ள தொடர்ச்சி தான் நீ இந்த ஜென்மத்துல இருக்க. இந்த ஜென்மம் இன்னும் தொடரும், அடுத்த ஜென்மத்துல தொடரும். அப்போ நீ செய்யக்கூடிய எந்த விதமான அபியாசங்களும் வீணாக போறது இல்லை. We are in the process of learning. When we reach that particular stage, we won't speak. So கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். ஸோ நம்ம அந்த காணனம் அப்படிங்கிற எண்ணத்திற்காகத்தான் நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். இப்ப நாங்க 2 பேரும் பேசுறது கூட மற்றவர்களுக்காக நான் பேசுவதில்லை, சிவகுமாரும் பேசுறது இல்லை. எங்களுக்கு சுய பரிசோதனை. இவ்வளவு சொல்றோமே, அப்ப நம்ம இதை கடைபிடிக்கிறோமாங்கிற கேள்வி எனக்கும் வரும், சிவகுமாருக்கும் வரும். அப்ப நம்ம உட்கார்ந்து யோசிக்கும் போது ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் மற்றவர்களுக்கு சொல்றோம், நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். நான் அன்றைக்கே சொன்னேன், பாலவிகாஸ் கிளாஸ் நடக்கும் பொழுது பல செய்திகளை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம கேள்வி வரும், கராகிரே சொல்றியா, நான் சொல்றேன். பிரம்மார்ப்பணம் சொல்றியா, சொல்றேன். கரச்சரணம் சொல்றியா, சொல்றேன். எந்த நிகழ்வையும் நான் சொல்றேன் அப்படின்னு வரும்பொழுது தென் இட் கம்ஸ் தி பிராக்டிக்கல். அப்ப பிராக்டிக்கலா கொண்டு வரும்போது முதல்ல அது மெக்கானிக்கலா இருந்தாலும் தென் இட் பிகம்ஸ் செகண்ட் நேச்சர். அதனாலதான் ஹேபிட் சுவாமி சொல்றார், ஸ்டார்ட் ஏர்லி, டிரைவ் ஸ்லோலி, ரீச் சேஃப்லி. சுவாமி சொல்றது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவானது. சிறு வயதுல இருந்தே நம்ம பகவான்கிட்ட வந்துட்டோம்னா ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணலாம். இல்லையா, நான் வரும்போதே பழைய 1000 குப்பைகளோட பாட்டில் வந்திருக்கேன்னா ஒன்றும் குழப்பம் இல்லை.
அதுல தண்ணீரை ஊத்த 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 ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல அந்த கெட்ட தண்ணீர் எல்லாம் போயிடும். நல்ல தண்ணீர் மட்டுமா. நம்முடைய ஹிருதயம் அப்படித்தான். பகவான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிக்கணும். அப்போ இந்த 3 சேயிங்ஸ்லயும் நம்ம பாக்குறது என்னன்னா, லிவிங் வித் காட், லிவிங் ஃபார் காட், லிவிங் இன் காட். இந்த முதல் 2ஐயும் ஒழுங்கா பண்ணினாலே 3வது நம்ம பேச வேண்டிய தேவையே இருக்காது. ஏன்னா லிவிங் ஃபார் காட் becomes devotion, and once you start living for God, then it is true spirituality. தனியா ஏன்னா you will become God, and once you become God, that is spirituality. நானும் பரம்பொருளும் வேறு இல்லை என்கின்ற பாவனை அடைவதற்கு முதல்ல நவராத்திரி தான். முதல் 3 நாட்கள் துர்க்கையாக வழிபடுகிறோம், அடுத்த 3 நாட்கள் லட்சுமியாக வழிபடுகிறோம், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதியாக அம்பாளை வழிபடுறோம். அந்த முதல் 3 நாட்களும் மிருக குணத்தை கொள்றா. அடுத்த 3 நாட்கள் அந்த லக்ஷ்மி கடாட்சம்ங்கிறது என்னன்னா குட் வேல்யூஸ், அது நமக்கு வருது. இது வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா சரஸ்வதிங்கிற ஞானம் நமக்கு வரும். மகிஷாசுரனுங்கிற அரசுரனை தேவி வதம் செய்தாங்கிறது என்ன அர்த்தம்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள், கெட்ட குவாலிட்டிஸ் எல்லாம் கொல்லுகிறாள்னு அர்த்தம். எனக்கு பிடிச்சது ஆஞ்சநேயர் பகவான் தான். ஆஞ்சநேயர் தான் சுவாமி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலயே சுவாமி சொல்லும் பொழுது ஆஞ்சநேயர் தான் ரெஃபர் பண்ணார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவே. ஆஞ்சநேயரை நினைச்சா நமக்கு புத்தி வரும், பலம் வரும், யச புகழ விடுங்க, தைரியம் வரும், அரோகதா மந்தத்தன்மை, அஜாட்டியம் மந்தம் இல்லாத தன்மை. நம்ம என்ன பண்றோம், 3 விதமான குணங்கள்ல நம்ம மாட்டின்னு இருக்கோம். திடீர்னு ஒரு நாளைக்கு நமக்கு ராஜகுணம் வந்து அடிபடின்னு வேலை செய்யறோம். ஒரு நாளைக்கு எருமத்தயிர் சாப்பிட்டு, நெல்லிக்காய் ஊறுகாய் எருமத்தயிரும் சாப்பிட்டு படுத்து தூங்கி என்னத்த சர்வீஸ், என்னத்த பஜனை, என்னத்த மெடிடேஷன் உட்கார்ந்துடுறோம். ஒரு நாளைக்கு சாத்விக குணம் வந்தோம்னா இந்த உலகமே அனித்தியம், பகவான் தான் சாஸ்வதம்னு நம்ம வரோம். சோ இந்த 3 குணங்குள்ள நம்ம மாட்டின்னு இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படித்தான் ஆடி ஆகணும். இந்த 3 குணங்களும் இல்லை, வேண்டாம் பகவானே நீயே வச்சுக்கோ, நான் என்ன கருவியா வச்சுக்கோங்கிற பாவனையை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த குணங்கள் எல்லாம் தானாக விலகி போயிடும். அப்போ பகவானுக்குள்ள நாம இருப்போம், நமக்குள்ள பகவான் இருப்பார். யூ ஆர் தி லைட், ஐ ஆம் தி லைட், அண்ட் ஐ ஆம் தி லைட். ஐ ஆம் தி லைட் இஸ் தி அல்டிமேட். அதை அடைவதற்கு பகவான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார்ங்கிற பாவனையை மட்டும் உறுதியா வச்சிருப்போம். 20 அடி நான் இன்றைக்கு நான் வேணா பெர்ஃபெக்டா இல்லாம இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் சுவாமி நிச்சயமாக அவர் என்ன எப்படி ஆக்கணும் விரும்பினாரோ அப்படி ஆக்கிடுவார். ஏன்னா அவருடைய சங்கல்பம் வஜ்ர சங்கல்பம். நினைத்தாலும் அவரை விட்டு நாம் விலக முடியாது. அப்படிப்பட்ட பகவான் நமக்கு கிடைச்சிருக்கிறார். அந்த ஆனந்தத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்து கொள்வோம். இதுல ஒரு வீடியோ வந்து இப்ப முடிஞ்ச உடனே போடுவாங்க. இதுல என்ன பியூட்டினா, இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்ல இந்த மத்திய நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே சுவாமிகிட்ட நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். சுவாமி இந்த டாபிக் வந்து நீ தான் கொடுத்துருக்க, இதை நீ பிளஸ் பண்ணுன்னு ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோ நீங்க படிச்சீங்களா, பாத்தீங்கன்னா சுவாமி எவ்வளவு நம்ம கூட இருக்காருங்கிறது பிரத்யட்சமாக தெரியும். இப்ப சிவகுமார் நீங்க கன்சல்ட் பண்ணி முடியும். கண்டிப்பா. அதாவது சுவாமி எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார், நாம் எப்பொழுதும் சுவாமியின் உள்தான் இருக்கிறோம். இந்த மாதிரி இந்த விசுவாசத்தை நம்ம முதல்ல வளர்த்துண்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நற்குணங்களை நம்ம வந்து வளர்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு டைம்ல வந்து அது மாமா சொன்னாப்புல இந்த ஜென்மத்திலேயோ இல்லைன்னா பிறகு வருகிற ஜென்மத்திலேயோ எப்பவாவது ஒரு நாள் நமக்கு கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஐடியல் ஸ்டேட்டை நம்ம அடைவோம். இதுதான் வந்து ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதுல வந்து நமக்கு கண்டிப்பா இது நடந்துதான் தீரும். இது கண்டிப்பா எல்லாரும் இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கும். இது கண்டிப்பா நடக்கும். இத வந்து நம்ம வந்து கான்சியஸா பண்ணினோம்னா நமக்கும் சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா இதுவும் நடக்கும், எப்ப வேணாலும் நடக்கும். சுவாமி அது வந்து நடத்திதான் வைப்பார். நம்ம வந்து இந்த ஹோல் ப்ராசஸ்ல நம்மளும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா கான்சியஸா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய நற்குணங்களை நம்ம அது பிராக்டிஸ் பண்ணினோம்னா நமக்குமே வந்து நம்ம வந்து ஸ்லோவா பட் ஷூர்லி நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா மாறுறோங்கிற அந்த கான்பிடன்ஸ் நமக்கும் வரும். அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் அதே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாளடைவுல நேச்சுரலா மாறிடும். இதுதான் வந்து லிவிங் இன் காட் இஸ் ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த வீடியோக்கு அப்புறம் we will be very happy to take any question. சாய்ராம். சாய்ராம், ரொம்ப சந்தோஷம். ஏதாவது கேள்வி இருந்தா கட்டாயம் கேளுங்க. ஏன்னா பேசாம உட்கார்ந்துருந்தா நாங்களும் பேசணும் நீங்களும் கேட்டோம். நீங்க கேள்வி கேட்கறது உங்களுக்கு இல்லைனாலும் 4 பேருக்கு அந்த சில சிந்தனைகளை தூண்டுவதாக இருக்கும். ஒரு லைட் அடிக்கிறது தான், த்ரோயிங் லைட் ஆன் தி சப்ஜெக்ட்.
இல்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இதுல தொடர்பான ஏதாவது செய்திகளை நீங்கள் பகிர விரும்பினாலும் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஏன்னா நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்க கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நீங்க பகவானிடம் கிடைச்சிருக்கலாம். அதை நீங்க அந்த சந்தர்ப்பத்துல ஷேர் பண்ணிட்டா வில் பி வெரி வெரி ஹாப்பி டு ஹியர் தட் ஆல்சோ. வி ஆர் நாட் த லீடர்ஸ், வி ஆர் ஆல்சோ கோ பேசஞ்சர்ஸ். சுவாமி கஸ்தூரி எழுதுற சத்தியம் சுந்தரத்துல சக பிரயாணிகளேன்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவார். ஆல் ஆர் ஈக்குவல், நோபடி இஸ் இன்ஃபீரியர், நோபடி இஸ் சுப்பீரியர். என்ன 2-4 புத்தகம் படிச்சிருப்போம், பகவானோட 4 அனுபவங்கள் இருக்கிறது, அதை எடுத்து சொல்லுகிற சக்தியை சுவாமி கொடுத்திருக்கிறாருங்கிற தவிர வேற ஒன்றும் பெரிய குவாலிஃபிகேஷன் எங்க 2 பேருக்குமே இல்லை. வருவனா சொல்லலாம், அவர் சுவாமி கூடவே இருந்து நிறைய அனுபவப்பட்டவர் ப்ரொஃபசர். அதனால சுவாமி அவருக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பாக்கியம் சுவாமி நமக்கு எல்லாருக்கும் அமினி பிரசன்ஸ்ல கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த சந்தோஷத்தோட இந்த நிகழ்ச்சியை நம்ம இப்போதைக்கு இந்த வீடியோ கேட்கிற வரைக்கும் நிறைவு செய்வோம். அது முடிஞ்ச உடனே உங்களிடம் நிச்சயமான கேள்விகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஜெய் சாய். சாய்ராம். సాయిరామ్. కావాలనుకుంటే తప్పక మీరు నడుచుకోండి. If you want to be dear friends of Bhagavan, conduct yourself మీరు properly. ఇక్కడ రానక్కర్లేదు, నేనే అక్కడికి వస్తాను. You don't need to come here. Bhagavan will come to you. I will come there, I will come there, wherever you stay. Bhagavan promises, I will come there. Wherever I you will come stay, there. I will come there. Bhagavan will come to you. I am with you, I am with you. in you, around you, behind you. Bhagavan promises, declares that Bhagavan is in you, with you, ఆ విధంగా around you. బుద్ధులు మీలో అభివృద్ధి పరచుకుంటే If you have that determined feeling, I am not separate from you. Bhagavan is not separate from you. I and you are one. Bhagavan says, I and you are one. समस्त लोका सुखिनो भवन्तु, समस्त लोका सुखिनो भवन्तु, समस्त लोका सुखिनो भवन्तु। शांति शांति शांति। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी।